பெரிய மருது வாப்பா. நம்ம ஊர்ல வீடெல்லாம் எரிச்சிட்டாங்க. கேள்விப்பட்டேன். புதுசா வீடுகளை கட்டி கொடுக்க செங்கல் சிமெண்ட் வேணும். இது ஓங்கற வெளியில 5,000 சரக்கு அன்லோட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. அது அப்படியே எடுத்துக்கிட்டு போ. பணம் கொடி சீக்கிரம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பணமா பெருசு, எடுத்துக்கிட்டு போப்பா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே. தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உன்கிட்ட பேசுற தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல. அந்த புடவையை அவுத்து விட்டு கடாசிட்டி. ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைக்கிறான்னு சொன்னேன். கேட்டாருங்களா? இவ்வளவு புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாய்ங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்துல ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா மாமா, உங்களை பத்தி மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். மகாலட்சுமி தனலட்சுமி. பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சவரம் படம் எடுத்த ப்ரொடியூசரு 10 பைசா வீட்டுல இல்லையா. வெறும் ஈயத்தை பூசி எப்படி பிழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுத்தானே நான் பெற்றிருக்கேன். அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையா மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம, பூக்காரியோட சுத்திரியாம. இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவ அழுகுறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகுறாளே. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா. உனக்கு நிறைய சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா டான்ஸ் நிறுத்து. கம்பியை பிடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு என்ன? ஒப்பர போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, சுடலை இல்ல. ஹலோ, பெரிய மருது இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கான். என்னது? பெரிய மருது அங்கதான் இருக்கானா? என்ன சொல்ற சிவசங்கரன்? அவன் நினைச்சதுதான் நடக்குது. என்னென்ன பண்றான் தெரியுமா? அப்படியா? பெரிய மருத கண்டது சூட ஆர்டர் போடுறேன். ஒரு பெரிய போலீஸ் பட்டாலியனை உடனே இங்க அனுப்பி வைக்கிறேன். உடனே அனுப்பி வை. இது நடக்கலன்னா இந்த தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் நடக்கும். பெரிய மருந்தை பற்றி எங்க கேட்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, என் குழந்தை வேணாலும் மிதிங்க ஐயா. ஏழைங்களை வாழ வைக்கிறேன். எங்க தெய்வம் பெரிய மருதன போட்டோ மட்டும் மிதிக்காதீங்க ஐயா. ஹீரோ வருஷம் மக்கள் செல்வாக்கு இருக்கிற இவனை எப்படி பிடிக்கிறது? என்ன செய்யறது? இல்லாதவங்களுக்கு குடுக்கிற உன் குணத்துக்கு ஏழைகளுக்கு உதவுற உன் மனசுக்கு ஒரு தீங்கு வராதியா. மவராசனா இருப்ப, தீர்க்காயசா இருப்பப்பா. என்ன சார், போலீஸ் பட்டாளத்தோட எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பெரிய மருதை தேடித்தான். அது சரிதான். காணாம போன யானைய பானைக்குள்ள தேடுறீங்களா? யானைய காட்டுக்குள்ளதான் தேடணும். காட்டுக்குள்ளையா? பொன்னி, என்ன சொல்லிட்டு வந்த? அவன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டு வரேன். இவங்க யார் தெரியுமா? குற்றவாளி சொன்னான்னு சொல்லிட்டு நிரபராதியை தேடுறவங்க.
பெரிய மருந்தை பிடிச்சு கொடுக்கறதால உனக்கு என்னமா லாபம்? எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஆனா எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும். அதான் இந்த பொன்னி. பசங்களா, இங்க வாங்க. என்னங்க? கொய்யா பழம் சாப்பிடுறியா? வேண்டாங்க. வாங்கிக்க வாங்கிக்க. சாப்பிடுங்க. பணம் கூட கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெரிய மருது இருக்கானே, பெரிய மருது எந்த காட்டுல பதுங்கி இருக்கிறான், யார் வீட்டுல ஒளிஞ்சிருக்கிறான், எந்த வேஷத்துல இருக்கிறான், இத மட்டும் நீங்க சொன்னா போதும். இந்த பணம் பூரா உங்களுக்கு தான். சொல்லுங்க. இனி போலீஸ நம்பி பிரயோஜனம் இல்ல. ஒரு முரடனாலதான், ஒரு ரவுடியாலதான், ஒரு கிரிமினலாலதான் அழிக்க முடியும். அதுக்கு சண்டிய செங்கோடன் தான் லாயக்கானவன். கூப்பிடவன. சண்டியர் செங்கோடா, உனக்கு ஒரு நாள் சம்பளம் 50,000 ரூபான்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் தரேன். என் மொத்த சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, பெரிய மருத ஒழிக்கணும். ஏய், இந்த அட்வான்ஸ். நீ சிரிச்சா மட்டும் போதாது, நான் சிரிக்கணும். பெரிய மருத பார்த்து இந்த ஊர் சிரிக்கணும், சந்தி சிரிக்கணும். என்ன சொல்ற? அவனை நசுக்கி அவனை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை சாப்பிடுவேன். அவனை ஒழிச்சிட்டு தான் ஓஞ்சி உட்காருவேன்.